30/7/2025 தனலட்சுமி டிஎல் 11க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நண்பா இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், ஆள் போர்டு 7 4 கொடுத்துருந்தேன், 7க்கு பவர் 2 4க்கு பவர் 9 அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 9 9 8 ரிசல்ட்டு சரிங்களா. 4க்கு பவர் 9 தான் வந்திருக்குது. நம்ம ஏ போர்டில் 9 வச்சுருக்குறோம், அதுக்கு பவர் 4 வந்திருக்குது. சி போர்டில் 3 வச்சுருக்குறோம், 3க்கு பவர் 8 வந்திருக்குது சரிங்களா. இங்கே 4 இங்கே 8 பவரில் 2 போர்டு வந்திருக்குது. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக 4ஆம் நம்பர் வரணும்னு பார்த்தோம், 4க்கு பவர் வந்துருக்குது. அதுக்கு தான் நம்ம கொடுக்கும்போதே சொல்லியே கொடுத்துட்றோம், ஒன்று மேலே இருக்கிறது வரணும், அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிறது வரும். அதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் டபுள்ஸாக அழகாக வின்னிங் ஆகிருக்குது. 99 3க்கு பதிலாக 8 அவ்வளோதான் பவரில் மிஸ் ஆகிருக்குது. அது டபுள்ஸ் இருந்ததுனால நம்மளுக்கு இந்த நம்பர்லாம் போர்ட் அவுட் ஆகிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நம்ம சொல்லலாம் 9 8ன்னு எடுத்துக்கலாம். பவர் நம்பர் நமக்கு வந்துருக்க 2Dயில் வந்துட்டு பவர் பண்ணோம்னா நான் 43 பவர் பண்ணால் அப்படியே 98 பிசியில் வந்துருச்சா. 98 பிசியில் வந்துருச்சு, ஏசிக்கும் வந்திருக்குது, பவரில் வந்திருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம எடுக்கிற பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாள் பவரில் வந்துடுது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வந்ததுன்னா 43ன்னு வந்திருக்கணும். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடுறோம். நம்ம எப்போதுமே எப்படி வருது எப்படி போகுதுங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு தான் மறுநாள் இதுக்குள்ளார போகிறேன். நம்ம எடுக்கிற கேஸிங் தப்பு இல்லை, கரெக்டாக எடுக்கிறோம். ஆனால் பவரில் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நேற்று டபுள்ஸ் வர்றது சொல்லியிருந்தேன். 99 வந்திருக்குது, 998 அழகாக வந்திருக்குது. ஓகேங்களா, கணிப்பு ஓகே தானே. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் பார்த்துலாம் எப்படி வருதுன்னு. 30/7/25 தனலட்சுமி. ஓகேங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2 சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்கேன். 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7, 6க்கு பவர் 1. ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் 4ஆம் நம்பர் வைக்கலாம், இல்லை 9ஆம் நம்பர் வைக்கலாம். எந்த நம்பர் எடுத்தாலும் பவர் நம்பர் வந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு கணிப்பில் பவரும் வந்துச்சுன்னா இது ஒன்று அது ஒன்றும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 7, பி போர்டில் 9 0, சி போர்டில் 5 6. இந்த 2 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம் நாளைக்கு. ஓகேங்களா. ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே கொடுக்குறது நம்ம போர்டு இப்படி வச்சுருப்போம், எப்படி வேணாலும் வரலாம். பேட்டர்ன் பிரகாரம் அங்கே என்ன நம்பர் வருது நம்மளுக்கு அதை நம்ம இங்கே எடுத்து வைக்கிறோம். அதை அப்படியேவும் அடிக்கலாம், இல்லை ரொட்டேட் பண்ணியும் அடிக்கலாம், இல்லை பவர் பண்ணியும் அடிக்கலாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பவரில் வந்தால் பவரில் ஒன்று, இப்படி ஒன்று வைங்க. அப்போ 2ல் ஏதாவது ஒன்று வரும்போது கண்டிப்பாக வின்னிங் வரும். அதே மாதிரி தான் 48 இருக்கா, 84 ஒன்று போடுங்க, 48 ஒன்று போடுங்க, அப்போ தான் வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு 48 வந்திருக்கு, 89 வந்திருக்குது, 35 வந்திருக்கு, 49 வந்திருக்குது. 2Dயை பொறுத்தவரைக்கும் 48 56 61 27 89 49 35 75. நாளைக்கு இதிலேருந்து வின்னிங் வரலாம். நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வர மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஒரு 70% 50% வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. அப்படி வந்தால் 55 77 11 இதுகள்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா 0, இல்லைன்னா 4ஆம் நம்பரே டபுள்ஸாக வந்தாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்னென்னா 4 9ன்னு இருக்குது, பவர் பண்ணோம்னா 44 வரலாம். 44ன்னு வந்தால் ஏசிக்கு வரலாம் சரிங்களா. ஏசிக்கு 44ன்னு வந்தால் வரலாம், இல்லைன்னா 49 அந்த மாதிரி நம்பர்களும் வரதுக்கு நாளைக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. ஏன்னா 9ஆம் நம்பர் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 4ஆம் நம்பர் வந்தால் வரலாம், டபுள்ஸாக வரலாம், இல்லைன்னா 49 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த டபுள்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. 726 455, இது 455ஆகவும் வரலாம், டபுள் 0வாகவும் வரலாம் சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 492 359 498 561 735 725 சரிங்களா. நம்ம சொல்கிறது எப்போதுமே நான் இது ஒரு கெஸிங்கில் எடுத்து வைக்கிறது சரிங்களா. இதில் இருந்து அதிகபட்சம் வருமானு சொல்ல முடியாது, ஆனால் இதில் இருந்து கண்டிப்பாக வரும். இதுவும் வரும். ஆல் போர்டு நம்பர் என்ன வருது, ஒன்று பவர் நம்பர் ஒரு நம்பர் உள்ளே வரலாம், இல்லை 2 நம்பர் உள்ளே வரலாம், இல்லை டைரெக்டாக நான் கொடுத்துருக்க நம்பர் 1 உள்ளே வரணும், இல்லை 2 உள்ளே வரணும். அதை வச்சு தான் விளையாட்டுருக்கும் சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே. அதை வச்சு தான் எல்லா ரிசல்ட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, தள்ளி பார்க்காம இருந்தீங்கன்னா நான் சொல்ல வரது புரியும். ஆல் போர்டில் 6 நம்பர் இருக்குது சரிங்களா. இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே வரும்.
அதை வச்சு தான் 3 டிஜிட்டல் வருது அடிக்கடி. சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு மிஸ் ஆகும் அவ்வளோதான். ஆனால் அடிக்கடி அதுதான் வரும். அதனால் நீங்கள் 3 நம்பர் போடும்போது அந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே வருது. எந்த கோடுக்கு வருது? அப்போ எப்படி வரும்? இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன வருது? இதை ஜாயின் பண்ணி வைக்கணும். ஒன்று பவரில் வைக்கணும், இல்லை டைரெக்டாக வைக்கணும். அப்படி தான் வரும். 5 2 6 இருக்குது, 5 6 இருக்குது, 7 இருக்குது, 7க்கு பவர் 5 இருக்குது, 2 இருக்குது, 2 7 இருக்குது. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? என்னுடைய கணிப்பை நான் சொல்லிட்டேன். நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு கரெக்டாக வச்சிங்கன்னா வின்னிங் நிச்சயம். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.